இதில் முருகனுக்கும் தேவயானிக்கும் திருப்பரங்குன்றத்தில் கல்யாணம் நல்லபடியாக நடந்ததுன்னு பார்த்தோம். கல்யாணம் முடித்த உடனே என்ன பண்ணுறாராம், பரமேஸ்வரியும் பார்வதி தேவியும் கைலாயத்துக்கு கிளம்பி போயிடுறாங்க. அப்போ முருகன் என்ன பண்ணுறான், முருகனும் தேவயானி இந்திரலோகம், முருகனுக்கு அதுதானே மாமனார் வீடு, தேவயானியோட அப்பா இந்திரன் இல்லையா, அதனால் முருகனும் தேவயானியும் என்ன பண்ணுறாங்களாம், இந்திரலோகத்துக்கு போகிறாங்களாம் கல்யாணம் முடிஞ்ச கையோட. 108 யுகங்களாக அந்த இந்திரர்களெல்லாம் சூரபத்மனோட அந்த சிறையில் இருந்ததுனால அந்த இந்திர உலகமே எப்படி இருக்கான்னா பழுதுபட்டு போயிருக்கான். ரொம்ப க்ஷீணமான நிலமையில, பார்க்க முடியாத நிலமையில இருக்கான் அந்த இந்திர உலகம். அப்போ முருகர் என்ன பண்ணுறாராம், சித்த பிரம்மா அப்படின்னு ஒருத்தரை கூப்பிட்டு என்ன பண்ணுறாராம், இந்திர உலகத்தை செப்பனிட சொல்கிறாராம். அந்த செப்பனிட்ட உலகம் எப்படியா இருக்கான்னா, தங்கத்தால் செய்யப்பட்ட தேராம், வைரத்தால் செய்யப்பட்ட கற்கள், அந்த மாளிகையில் இருக்கிற ஒரு தூணும் நவரத்னத்தினால் செய்யப்பட்டதான், விண்ணளந்த கோபுரங்களோடு நிற்கிதான் இப்போது இந்த புதிய இந்திர நகரம். ஆகாச கங்கையை தான் மேல் லோகத்தில் இருக்கும்ல கங்கை, அந்த நகையை கீழே பூமி லோகத்துக்கு கொண்டு வந்து இந்திரலோகத்துக்கு கொண்டு வந்து இந்திரனுக்கு என்ன பண்ணுறானா, முருகன் முடிசூட்டி வைக்கிறானா. அந்த கிரீடத்தை முருகரே அவரோட கையால் என்ன பண்ணுறாரு, இந்திரனுக்கு போடுறாராம். அதாவது ராமாயணத்தில் ராமருக்கு ராஜாவாக முடிசூட்டி வச்சவர் வசிஷ்டர். இந்திரனுக்கு கிடச்ச பாக்கியம் என்னன்னா, அவன் பொண்ணை கொடுத்தான் பாருங்க முருகனுக்கு, அந்த பாக்கியத்தில் முருகனே அவனுக்கு முடிசூட்டி வைக்கிறான். அதுக்கப்புறமா இந்திரன் என்ன பண்ணுறான்னா, முடிசூட்டி விழாக்கு அப்புறம் அவனோட ஐராவதம் இருக்கு இல்லையா, அந்த வெள்ளை யானை மேலே அந்த நகர ஊர்வலம் வரும்போது கூட அவன் மனசுக்குள்ளே அந்த பயம் இருக்கான், எங்கே திருப்பி சூரபத்மன் வந்துட போனானோ அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே பயப்படுறானா. அப்போ முருகன் என்ன பண்ணுறான்னா, பின்னாடி முதுகில் தட்டி கொடுக்குறானா, கவலைப்படாத, இனிமேல் சூரபத்மன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி முருகன் இவனுக்கு இந்திரனுக்கு ஆறுதல் சொல்கிறாரு. இப்படிப்பட்டு இந்திரனுக்கு வாழ்வு கொடுத்தானா முருகன், இந்திராணிக்கு மாங்கல்ய பலத்தை கொடுத்தானா முருகன். அதாவது அதனால தான் இந்த கதையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லேடிஸ் பெண்கள் முருகரை சேவிச்சா அவங்களோட மாங்கல்ய பலம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க. இந்திரனோட முடிசூட்டு விழா முடிஞ்ச பிறகு கைலாயம் போய் சிவனையும் பார்வதியும் வணங்கி விட்டு அங்கேருந்து நேராக முருகன் கந்தலோகம் போகிறான். கந்தலோகத்தில் தானே அவன் இருக்கான். கந்தலோகத்துக்கு சென்று என்ன பண்ணுறான்னா, தேவயானி சமேதர கந்தலோகத்தில் இருக்கான்.